உனக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் சரி, இந்த குழப்பத்துல இருந்து வெளியில வர கொஞ்சம் டைம் வேணும் தான். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஆமாண்டா, அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத ஃபேமிலி இருக்குல்ல, எவ்ளோ சாமர்த்தியமா திட்டம் போட்டு மல்லிய நம்ம குடும்பத்துக்குள்ள அனுப்பி வச்சுட்டாங்க. யோசிச்சு பாத்தியா? திரும்ப அதை யோசிக்கும் போதெல்லாம் அப்படியே ஆத்திரமா வருது. அவ வந்தது எதுக்குன்னு நினைக்கிற? முழுக்க முழுக்க பணம் பறிக்கிறதுக்கு மட்டும்தான். திருட்டு கும்பல் அது. அக்கா, இங்க பாரு, முழுசா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீ நம்புறியா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆரம்பத்துல வேணா அவ வந்தது வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா இப்போ அவ வந்தது எல்லாமே 100க்கு 100 ப்ரீ பிளான்டு தான். இது எல்லாமே ஒரு கேம்டா. இதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ, இவ்ளோ நாள் நம்ம கட்டி காத்த நம்ம ஸ்டேட்டஸ், கௌரவம், பிசினஸ்னு ஒவ்வொன்னா எல்லாத்தையுமே இழக்கிற மாதிரி வரும் விஜய். அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. லீகல் ப்ராசஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. மியூச்சுவலா முடிச்சிடலாம் சார், நீங்க சைன் பண்ணிடுங்க. ஏய், என்ன யோசிக்கிற? சார் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நமக்கு எந்த வரியும் கிடையாது. ஆமா சார், நீங்க ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். ஸ்மூத்தா முடிச்சு தர வேண்டியது ஏன் மேல சார். அதெல்லாம் படிக்கணும்னு இல்ல விஜய். சார் நான் சொன்ன விஷயத்தை தான் அப்படியே டிராஃப்ட் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் கையெழுத்து மட்டும் போடுங்க சார். மேடம் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன், அதுவே போதும். விஜய், ஒரு நிமிஷம் இருக்கா? இரு. இந்தாக்கா, படிச்சு பாரு. என்னடா இது? இத படி. மல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாளா? முதல்ல நீ படிச்சு பாரு. வெண்பா உன் கூட இருக்கணும்னு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. இதே இதுக்குடா இப்போ இவ்ளோ த்ரில்லிங்கா கொடுக்கற? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இனிமே நமக்கு எல்லாமே நல்ல செய்தியா தான் இருக்கும். நீ இதுல மட்டும் ஒரு கையெழுத்து போட்டுரு. இந்த டைவர்ஸ் கேஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமாவே முடிஞ்சிரும். எடுத்துக்கொடு. என்னாச்சு விஜய்? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரேணுகா போனதுல இருந்து இதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். வெண்பாவோட கஸ்டடி சம்பந்தமா டெய்லி அந்த கதிரேசனும் நிஷாவும் எவ்வளவு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? எல்லாமே ஓஞ்சு இப்படி ஒரு ஆர்டர் இப்பதான் எனக்கு வந்து சேர்ந்திருக்கு. இதுவே எனக்கு எவ்வளவு ரிலீஃபா இருக்கு தெரியுமா? சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கும் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ கோர்ட் ஆர்டரை முழுசா வாசிக்கலக்கா. வெண்பாவை என் கஸ்டடியில கொடுத்ததுக்கு காரணமே மல்லி கான்ட்ராக்ட் பீரியட்ல எனக்கு பொண்டாட்டியா இருந்ததுனால தான். இப்ப திரும்பவும் மல்லியை டைவர்ஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோயேன், வெண்பா கஸ்டடியில திரும்பவும் பிரச்சனை வரும். வெண்பா விஷயத்துல திரும்பவும் எனக்கு கோர்ட்டுக்கு போறதுல விருப்பம் இல்லக்கா. அதுல ரொம்ப பாதிக்கப்பட போறது என் பொண்ணு தான். அதை நான் விரும்பலக்கா. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சார், நீங்க மல்லியை டைவர்ஸ் பண்ணிட்டு ரஞ்சிதா மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே விஷயம் வேலிடா தானே சார் இருக்கும். பாப்பாவோட கஸ்டடியிலையும் எந்த ப்ராப்ளம் வராதே. டைவர்ஸ் கிடைச்ச கையோட இந்த கல்யாணத்தையும் வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. லாயர் சார், ப்ளீஸ்
இது என்னோட பர்சனல் விஷயம். அக்கா, உனக்கே தெரியும், மல்லி இங்க இருக்கிறது இந்த வீட்ல கிடைக்கிற ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி தான். இதை நான் அவகிட்டையும் சொல்லியிருக்கேன். நம்மளை பொறுத்தவரை அவ அப்படித்தான் இருக்கா, இனியும் அப்படியே தான் இருப்பா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஊருக்கும் சட்டத்துக்கும் தான் அவ என் பொண்டாட்டி. அவ அப்படியே இருந்துட்டு போட்டுமே. டைவர்ஸ் விஷயம் பத்தி இனி யாரும் பேச வேண்டாம். சோ ப்ளீஸ். சரி, நான் வரேன். ராஜிமா, இனிமே அவ்வளவுதானா? மல்லிகிட்ட கையெழுத்து வாங்குறதா கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோம். இப்ப மாமாவே கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு என் தலையில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ரஞ்சிதா, வீட்ல மவுத் வாஷ் இருக்கா? இருக்கு ராஜிமா. ஏன் கேக்குறீங்க? இங்க பாரு, நீ போய் உன் வாய் நல்லா கழுவிட்டு வா. இல்ல ராஜிமா, இதான் ஃபேக்ட். இனிமே எதுக்குது? ஏய், இங்க குடுறி. ஏய், இவன் போடலன்னா என்ன ஆக போகுது? எல்லாமே உடனே முடிஞ்சிருச்சுன்னு ஆயிடுமா? மல்லிகிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி கேஸ கொடுப்போம். திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள வந்தவ அவ டைவர்ஸ் கேட்டு கையெழுத்து போடுவாளா? போங்க ராஜிமா, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, கொஞ்சம் வாயை மூடுறியா? நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே என்ன எதிர்த்து நின்ன காரணத்துக்காக ஒண்ணுமே இல்லாம ஆக்கியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஆஃப்டர் ஆல் 12th கூட தாண்டாத ஒரு கிராமத்துக்காரி அவ. அவகிட்ட போய் நான் தோத்து போயிடுவேனா? நெவர். அவகிட்ட நான் கையெழுத்து வாங்க தான் போறேன், டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ண தான் போறேன். என்ன வக்கீல் சார், அவ கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்களுக்கு போதும் தானே? அதுக்கு ஆப்ஷன் இருக்கு மேடம். நம்ம ஆர்கியூ பண்ணிக்கலாம் மேடம். அதுக்கு முன்னால அந்த மல்லி பொண்ணுகிட்ட கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் மேடம். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சரி, நான் மல்லிகிட்ட சைன் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன் மேடம். ராஜிமா, இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. அந்த லாயர் காசுக்காக ஆமா சொல்ற மாதிரி இருக்கு. இத நம்ம கொஞ்சம் விட்டு பிடிப்போம். மல்லி எங்க போயிட போறா? மாமா எப்படியும் அவளை பொண்டாட்டியை ஏத்துக்க போறதில்லன்னு தெளிவா இருக்காரு. இப்போதைக்கு அதுவே போதும். இவ ஒருத்தி வாயை வச்சுக்கிட்டு எப்ப பாரு சும்மாவே இருக்க மாட்டா. நடக்காதுன்னு ஏன் நெகட்டிவா பேசிட்டு இருக்க? நடத்தி காட்டுவோன்னு சொல்லு. நீ இந்த ராஜராஜேஸ்வரி ரத்தத்துல பிறந்தவ. அப்புறம் நீ ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. உன் மாமா இப்ப வேணா அவர் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னைக்குமே அப்படியே இருப்பான்னு நினைக்காத. ஆம்பளைங்களை பத்தி உனக்கு சரியா தெரியல. இன்னைக்கு சோஃபாவா தெரியறவ நாளைக்கு சோடனையா அப்படியே பளபளன்னு தெரியவா. ஆம்பளைங்க கண்ணு அவங்க நாக்க விட அப்படியே மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும். இல்ல ராஜிமா, எனக்கு ஏன் மாமா மேல நம்பிக்கை இருக்கு. உன் மாமாவும் ஆம்பளைதான்னு அந்த நம்பிக்கை கிட்ட சொல்லி வை. சரி, மல்லிய காலி பண்றதுக்கு நம்ம இவ்ளோ பிளான் பண்றோமே, தன்னை இங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அவளும் ஏதாவது செய்யதானே செய்வா. அத நாம யோசிக்கணும் தானே? கரெக்ட். அவ செய்யக்கூடிய ஆள் தான். அவ பெரியம்மா ஒருத்தர் இருக்காங்கல்ல, அந்த லேடி சரியான கேடி. பலே ஐடியா குடுக்கறதுல அத அடிச்சுக்க ஆளே கிடையாது. மல்லியம்மா, ஏய், என்னடி நீ மல்லியம்மான்னு அவ பின்னாடி வால் புடிச்சுக்கிட்டே சுத்துற? இன்னொரு தடவை அவ பின்னாடி சுத்துறத பார்த்தேன், அப்புறம் இருக்க உனக்கு. அன்னைக்கு என்னமோ உன் கண்ணத்து செல்லமா கிள்ளனதே உன்னால தாங்க முடியல. அந்த மாதிரி ஏதாவது பண்ண, அப்புறம் இருக்கு பாரு. இதோ பாருங்க, தயவு செஞ்சு என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். வெண்பாவை ஒண்ணும் பண்ணாதீங்க. என்னடி நடிக்கிறியா? என்னமோ நான் ஒரு ரத்த காட்டேரி மாதிரியும் என்ன பார்த்து அப்படியே பயந்த மாதிரியும் பேசுற. நீயே ஒரு ஒழுக்கம் கெட்டவ. உனக்கு சூடும் கிடையாது, சொரணையும் கிடையாது. எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் நீங்க இருந்து போக மாட்டல்ல. எங்க வீட்டுக்குள்ள வெண்பா, அவளுக்கு நான் புத்தி சொல்லுவேன். இடையில நீ யாரு தலையிடுறதுக்கு? ஏய், என்னடி பாத்துட்டு இருக்க? போ உள்ள போ.
அவ இப்போ இல்லைங்க, முன்னாடியே என்கிட்ட ரொம்ப அன்பா ஒட்டுதலா இருந்துட்டா. நான் மறுபடியும் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அவளை திட்டாதீங்க அண்ணி. என்ன அண்ணியா? யாருடி அண்ணி? நான் உனக்கு அண்ணியா? யாரு முன்னாடி கையை நீட்டி பேசுற நீ? இந்த ராஜேஸ்வரி முன்னாடி கையை நீட்டினா உன் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க கை அடுத்த நிமிஷம் இருக்காது. கைய கீழே போடுறி. இல்ல இறக்கடி, இறக்கடிங்கறல. இல்ல, நான் யதார்த்தமா தான் கை நீட்டினேன். அத மரியாதை குறைச்சல்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் நிலன், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்காங்க. கிச்சன்ல வேலை இருக்கு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்னமோ பெருசா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. விஷம் குடிச்சு டிராமா பண்ணணும்னு நினைக்கல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலன்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்த. ஆமா, அதானே உண்மை. அத நான் நம்பணும்னா இந்தா இதுல கையெழுத்து போடு. என்னது இது? டைவோர்ஸ் பெட்டிஷன். என்னம்மா அப்படியே ஜர்க் ஆகுற? நீ திட்டம் போட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கல தானே? ஆமா, அதான் சத்தியம் உண்மை. அப்புறம் என்ன? அப்படின்னா இதுல கையெழுத்து போடு. நீ சொன்ன விஷயம்தாமா. என் இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்து போச்சு. அதனால நான் முழு சம்மதத்தோட விவாகரத்து கேக்குறேன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான். இந்தா. ஹலோ ஹலோ, கையெழுத்தை மட்டும் போட்டு போ. என்னமோ பெருசா படிக்கிற, அதுல என்ன புரிய போகுது உனக்கு? மரியாதையே கையெழுத்து போடு. போட்டுட்டு திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதான் அவ படிச்சு பார்த்துட்டால. அவ மனசுல இருக்கிறது தான் அதுல எழுதி இருக்குன்னு அவளுக்கும் தெரியாம கிடையாது. கையெழுத்து போடாம அவ எங்க போயிட போறா? பாத்தீங்களா, நான் சொல்லல அவ ரொம்ப சமத்து. இதுக்கெல்லாம் அவ பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டா. கையெழுத்து போட்டுருவான்னு சொன்னல. இப்ப பாருங்க. என் சாவுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்தா கூட அந்த வீட்டு மருமகளா மாப்பிள்ளையோட தான் நீ ஊருக்கு வரணும். அண்ணே, அது ஒண்ணு மட்டும் தான் நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரே மரியாதை. சாரிங்க, அண்ணின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. மேடம்னு சொல்றேன். கையெழுத்து போடலான்னு போனேன் மேடம். ஆனா இப்ப போட முடியாது மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க. என்னது? இப்ப போட முடியாதா? ஏய், என்னடி சொன்ன? விடு. உங்களுக்கு கொஞ்சமும் உரிமை இல்லாதவங்க மேல கை நீட்டக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ராஜி ராஜி, இத பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. விஜய் கிட்ட சொல்லிதான் உடக்கி வைக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். முன்னாடி நான் வெண்பாவை பாத்துக்கிற கேர் டேக்கரா தான் இருந்தேன். இப்போ சட்டப்படி விஜய் சாரோட பொண்டாட்டியா வந்திருக்கேன். இதுதான் என் வீடு. விஜய் சார் தான் என் புருஷன். நான் இப்போ வெண்பாக்கு அம்மா.
பாத்தீங்களா ராஜிமா எப்படி பேசுறான்னு? முன்னாடியாச்சும் கான்ட்ராக்ட் கல்யாணம் கேர் டேக்கர்னு சொல்லி இவளை துரத்துறதுக்கு காரணம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஸ்ட்ராங்கா இங்கேயே இருந்துகிட்டு நம்ம கிட்டயே எப்படி பேசுறான்னு பாருங்க. இரு ரஞ்சி, இத பாரு, கடைசியா கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லு. கையெழுத்து போட முடியுமா முடியாதா? வெண்பா குட்டி, நான் என்ன சொன்னேன்னு இவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு புரிஞ்சிருச்சுல? அத நீயே சொல்லிடுறியா? சொல்லிடுற மல்லியம்மா. அம்மா கையெழுத்து போட மாட்டாங்க அத்தை. அதானம்மா சொன்னீங்க? அப்போ நீ கையெழுத்து போட மாட்ட? ஒரே கேள்விய எத்தனை விதமா நீங்க கேட்டாலும் நான் சொல்ற பதில் அதுதான். நான் கையெழுத்து போட மாட்டேன். நீ போடுவடி. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. நீயா அந்த டிவோர்ஸ் பேப்பரை கேட்டு வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன் பெட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா உன் கிழிஞ்ச துணியை எடுத்துக்கிட்டு துண்டை காணும் துணியை காணும் இந்த வீட்டை விட்டு நீ போக தான் போற. போக வைக்கல, என் பேரு ராஜேஸ்வரி கிடையாது. நானும் ஒன்னு சொல்றேன் மேடம், தப்பா எடுத்துக்காம நல்லா கேட்டுக்கோங்க. இதே வீட்ல எப்படி இதே வீட்ல விஜய் சாரோட பொண்டாட்டியா அவர் என்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா உங்க எல்லார் முன்னாடியும் நான் வாழ்ந்து காட்டல. என் பேர் மல்லி இல்ல. அப்படி 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 போடு, அப்படி போடு அருவால. வேற 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 லெவல் பண்ணிட்ட மல்லி. பின்னிட்டல, சும்மா பின்னி அடிச்சு அப்படி தம்சம் பண்ணிட்டல. சமூகம், ஐம் சாரி மேடம், ஐம் சாரி. உங்களுக்கு வேற நல்ல ஸ்வீட்டான பேரை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்க இந்த சவால்ல தோத்துட்டீங்கன்னு வைங்க, அப்ப ராஜ் சொரீனெல்லாம் இருக்க முடியாது. அது வேற நமுத்து அப்பள மாதிரி பழைய பேரா இருக்குதுல்ல, அதான் அதான். ஹாய் டார்லிங், உங்க பேர் கூட அப்படியே மாத்திடுவோம். நீங்களும் இந்த ஸ்வீட்டி பியூட்டி கியூட்டின்னு அப்படியே குட்டி ஏதாவது பேர் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓய மூடு. உனக்கு வேணும்னா ஒண்ட வந்த பூரணின்னு பேரை வச்சுக்கலாமா? நான் ஒண்ட வந்தவளா? அப்ப நீங்க மாப்பிள்ள தம்பியோட காசுல நல்லா ஓசி சோறு தானே திங்குறீங்க. நானாவது ஏஜென்சி வச்சு உழைச்சு சாப்பிடுறேன். ஓசி சோறா? என்னையவா? என்னையா சொல்ற? ஒன்ன தாண்டி சொல்றேன். ஓசிச்சோறு ஓசிச்சோறு ஓசிச்சோறு. ஏய், யார பத்தி ஓசி சோறுன்னு சொன்ன? கொன்னுடுறேன் பாரு. நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். உன்னை கொன்னுட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆமாண்டி ஆமாண்டி, நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இப்ப என்னங்கற? ஓசிச்சோறு நீ தாண்டி. ஏய், என் மேல கை வச்சுட்டல நீ. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சித்தி சும்மா இருங்க, தயவு செஞ்சு சும்மா இருங்க. ஏய், போ அந்த பக்கம். எப்படி கழுத்து மேல நெரிச்சிட்டா? அவ கை வச்சிருக்கா, என்ன சும்மா இருக்க சொல்ற? உன்ன மாதிரி அசிங்கப்பட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இவள ஐயோ, எங்க அது? பாட்டி, ஐயோ பாட்டி. இதோலயே அடிச்சு அப்படியே கொன்னுடுறேன். அடி அடி அடி, போடு போடு, நல்லா போடு. சொல்றீ அடிக்கவா? என்ன பார்த்தா ஓசி சோறுன்னு சொன்னே. அடி 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 அடி, நல்லா அடி நல்லா அடி. இது பாரு, உன்னை மர்டர் அட்டெம்ப்ட்னு சொல்லி உள்ள கொண்டு போய் கம்பி என்ன வச்சிருவேன். ஏய், இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. உன்னை கொன்னாதான் என்னோட ஆத்திரமே தீரும். அப்படியே பொண்ணு இப்படி வா. இப்படி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே நிக்கிறேன். வருஷம் ஆனாலும் உன் சுயரூபம் உன்னை விட்டு போலல. ராஜி, என்ன என்ன பேசுற? எதுவும் நல்லா இல்ல. மரியாதை மரியாதையா பேசணும். உனக்கெல்லாம் என்ன மரியாதை? இதுதான் உன் ஒரிஜினாலிட்டி. நீ எல்லாம் ஒரு லோக்கல். இந்த கும்பலுக்கோ உனக்கோ இங்க எந்த வித்தியாசமும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். ஆமாண்டி, ஆமா, நான் லோக்கல் தான். இனிமே நீ இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன். போறவங்களாம் போங்க, வீடாவது சுத்தமாகும். ரஞ்சிதா, வீடெல்லாம் கழுவி விட சொல்லு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.